இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மயிலம் முருகன் கோவில் பற்றி தான். இந்த ஆலயத்தில் வள்ளி தெய்வானையுடன் இணைந்து நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் முருகப்பெருமான். இவருக்கு பகலில் வெள்ளிக்காப்பும் மாலை பூஜைக்கு பிறகு தங்க காப்பும் அணிவிக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் பகுதியில் மலைக்குன்றின் மீது முருகப்பெருமான் கோவில் இருக்கின்றது. இது சூரபத்மன் வழிபாடு செய்த திருத்தலமாகும். இங்கு மயில் வடிவ மலை உருவத்தில் சூரபத்மன் இருப்பதாக தலபுராணம் சொல்கிறது. தேவர்களை சிறைபிடித்து துன்புறுத்தியதன் காரணமாக முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் போர் மூண்டது. இந்த போரில் முருகப்பெருமானால் சூரபத்மன் ஆட்கொள்ளப்பட்டான். அதன் பிறகு முருகப்பெருமான் மீது கொண்ட பற்று காரணமாக இந்த தலத்திற்கு வந்து தவம் இருந்தான். அவனுக்கு காட்சியளித்தார் முருகப்பெருமான். அப்போது சூரபத்மன், என்னை உங்கள் வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டான். அதன்படியே அவனை தன்னுடைய மயில் வாகனமாக முருகன் ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து சூரபத்மன் மயிலாக மலை வடிவில் மாறினான். இந்த மலை பார்ப்பதற்கு மயில் ஒன்று தோகை விரித்தது போல காட்சி தருவது ஆச்சரியமளிக்கும் வகையில் உள்ளது. மயில் போல் காட்சி தருவதால் இம்மலைக்கு மயூராசலம் என்று பெயர் வந்தது. அதுவே மருவி தற்போது மயிலம் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தில் வள்ளி தெய்வானையுடன் இணைந்து நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் முருகப்பெருமான். இவர் ஒரு கையில் வேல், மற்றொரு கையில் சேவல் கொடி தாங்கி காணப்படுகிறார். பெரும்பாலான கோவில்களிலும் முருகப்பெருமானின் வாகனமான மயில் தெற்கு நோக்கியோ நேராகவோ இருக்கும். இங்கு மட்டும் வடக்கு திசையை நோக்கியபடி இருப்பது கோவிலின் சிறப்பு. தவத்திற்கு உரிய திசை வடக்கு. சூரபத்மன் இங்கு வடக்கு நோக்கி தவமிருந்து முருகனின் வாகனமாக மாறியதால் அதே திசையை நோக்கியபடி அமரும் பெருமை இங்குள்ள மயில் வாகனத்துக்கு கிடைத்திருக்கிறது. மயிலம் மலையில் நொச்சி மரங்கள் ஏராளமாக உள்ளன. தினமும் காலை பூஜையின் போது நொச்சி இலைகளை மாலையாக தொடுத்து மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் அணிவிக்கிறார்கள். அதன் பிறகே மற்ற பூமாலைகளை அணிவிக்கிறார்கள். மூலவர் வீற்றிருக்கும் கருவறை மண்டபத்திற்கு வெளியே பிரம்மாண்டமான வேலும் மயிலும் இருக்கின்றன. செவ்வாய்க்கிழமை தோறும் காலசந்தி பூஜையின் போது வேலாயுதத்திற்கு அர்ச்சனை செய்கிறார்கள். இப்படி அர்ச்சனை செய்யும் பக்தர்களுக்கு பணப்பிரச்சனைகள் அகலும் என்பது நம்பிக்கை. இதேபோல உற்சவமூர்த்தி முருகப்பெருமானின் அருகில் அவரின் படைத்தளபதியான வீரபாகுவும் உற்சவராக இருக்கிறார். செவ்வாய்க்கிழமை தோறும் இவருக்கு பாலாபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பதும் ஐதீகம். மாசி மாதம் தீர்த்தவாரியின் போது இந்த உற்சவரை புதுவை கடற்கரைக்கு தோளில் சுமந்து செல்கிறார்கள். 5 நாட்கள் அங்கு இருந்துவிட்டு 6வது நாள் ஆலயம் திரும்புவார். 6 முகங்கள் கொண்ட சண்முக பெருமான் 3வது உற்சவராக அருள்கிறார். கந்தசஷ்டி உற்சவத்தின் போது 6 நாட்கள் இவர்தான் வீதி உலா வருவார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகில் இருக்கிறது மயிலம். புதுவை, விழுப்புரம், திண்டிவனம் ஆகிய நகரங்களிலிருந்து அடிக்கடி பஸ்களும் இருக்கிறது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கூட்டேரிப்பட்டு என்ற நிறுத்தத்தில் இறங்கினால் அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது மயிலம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது கட்டாயம் நீங்கள் செல்ல வேண்டிய முருகன் கோவில்களில் இதுவும் ஒன்று. ஒரு முறையாவது நீங்கள் மயிலம் முருகப்பெருமானை தரிசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நினைத்தது நடக்கும். எல்லா செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும். ஓம் முருகா.